செங்கல்பட்டு அரசினர் தொழில் பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேருரை ஆற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீர்நிலைகளும் ஏரிகளும் நிறைந்து நீர்நிலைகளில் செங்கழு நீர்ப்பூக்கள் அதிகமாக இருப்பதால செங்கழு நீர்ப்பட்டுன்னு அழைக்கப்பட்டு இன்னைக்கு தலைநகர் சென்னையோட நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த செங்கற்பட்டு சிற்பக்கலையும் அதனுடைய சிறப்பையும் தமிழ் கலை பெருமையும் சொல்லும் மாமல்லபுரம் உள்ள மாவட்டம் இந்த செங்கல்பட்டு. அப்படிப்பட்ட இந்த மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியில சிறந்து விளங்க கழக ஆட்சி காலத்தில் மகேந்திரா, விப்ரோ, BMW, பிளக்ட்ரானிக்ஸ், பாக்ஸ்கான், டெல், சாம்சங், இன்போசிஸ், TVS, சீமென்ஸ், நிசான், போர்ட், அப்போலோ டயர்ஸ், பல்லாவரத்தில் தமிழ்நாடு டாடா பார்மா செட்டிகல்ஸ் தொழிற்சாலை, மறைமலை நகரில் மெட்ராஸ் மேக்னெட்டிக் மீடியா லிமிடெட் தொழிற்சாலை, 532 ஏக்கர் இடத்துல MBBL புதுப்பிக்கப்பட்ட நிறுவனம், திருப்பூர்ல 500 ஏக்கர் பரப்பளவில் இயந்திரங்கள் மூலம் உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை, ஸ்ரீராம் ஆட்டோ உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, சிங்கப்பெருமாள் கோயில் அருகே மகேந்திரா நிறுவனத்தின் சார்பில் இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. இப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான நுழைவு வாயில உருவாக்குனது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. இயற்கை வளம், கலைப்பெருமை, தொழில் வளர்ச்சின சிறந்து விளங்கும் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த அரசு விழாவை மிக பிரம்மாண்டமான வகையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய அருமை சகோதரர் தாமோ அன்பரசன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை உருவாக்கி தமிழ்நாட்டோட சிறுதொழில் வளர்ச்சியில பெரும் பங்காற்றி வரக்கூடியவர் நம்முடைய தாமோ அன்பரசன் அவர்கள். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியா தமிழ்நாடு இருக்குன்னா அதுல இவருடைய பங்கும் இருக்கு. அவருடைய அமைதியான, அக்கறையான, உண்மையான உழைப்பின் மூலமா தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதேபோல் தமிழ்நாட்டோட தொழில்துறையில் பெண்கள் அதிக அளவு பணியாற்றுவதற்கும் அவருடைய துறையினுடைய பங்களிப்பு முக்கிய பங்காற்றி வருகிறது. அத்தகைய அமைச்சர் அன்பரசன் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்ச்சிமிக்க மாவட்டமாக அவர் வளர்த்து வருகிறார். அவருக்கும் இந்த மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதிகாரிகள், அலுவலர்கள் என அனைவருக்கும் என்னுடைய மனதார பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த விழாவுக்கு ஏராளமான பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் வந்திருக்கீங்க. உங்கள பல பேர் மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இருப்பீங்க.
உங்களை எல்லாம் பார்க்கிறப்போ வரலாற்றில் பதிவான ஒரு மாநாடு தான் என்னுடைய நினைவுக்கு வருது. அதுதான் 1929 இதே செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாடு தான் அது. பெண்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும், அதுக்காக இந்த மாநாட்டில் பெண்கள் அதிக அளவு பங்கேற்கணும்னு தந்தை பெரியார் அவர்கள் அழைப்பு விடுத்தார். ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில் தான் பெண்களுக்கு ஆண்களைப் போலவே சமமா சொத்துரிமையையும் வாரிசு பாத்தியதையும் கொடுக்கப்படணும், பெண்களும் ஆண்களைப் போலவே அனைத்து வேலைகளிலும் ஈடுபடணும், பள்ளி ஆசிரியர் வேலைகளுக்கு பெரும்பாலும் பெண்களே நியமிக்கப்படணும்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இதையெல்லாம் சட்டத்தின் மூலமா நனவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். 1989 முதலமைச்சராக இந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 7/5/1989 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெண்களுக்கு சொத்துல சமபங்கு என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியோட முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வந்திருந்தார். அவர் வரும்போது கையில ஒரு ஆங்கில புத்தகம் ஒன்றை எடுத்து வந்தார். அது நீதி கட்சி காலத்தினுடைய வரலாற்று நூல். அந்த நூல்ல இருக்கக்கூடிய 1929 ஆண்டு செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்க மாநாட்டு நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வாசித்தார். அதை அப்படியே சொல்றேன். 1929 ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது எனக்கு 5 வயசு. கலைஞர் சொல்றார், எனக்கு 5 வயசு. 60 ஆண்டுகள் கழிச்சு என்னோட 65வது வயதுல இத சட்டமாக கொண்டு வர வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அத்தகைய சுயமரியாதை மாநாட்டுக்கு அடிகொலிய பெரியார் வாழ்க, அவரது வழித்தோன்றல் பேரறிஞர் அண்ணா வாழ்கன்னு சொல்லி இந்த சட்டத்தை எல்லோரும் நிறைவேற்றி தரணும்னு பேசினார். இப்போ அதை உச்சநீதிமன்றமும் அங்கீகரிச்சிருக்கு. பெண்களுக்கு சொத்துரிமை வேணும், பெண்களுக்கு கல்வி வேணும், வேலைகள் வேணும், ஆசிரியர் பணி தரணும்னு தீர்மானம் போட்ட காலத்தெல்லாம் தாண்டி இன்று எல்லா துறைகளிலும் பெண்கள் கோலோச்சுகிற காலத்தை பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னால சென்னை நேரு விளையாட்டரங்கத்தில் நடந்த உலக மகளிர் தின விழாவில் நான் பங்கெடுத்தேன். காவல்துறை முதல் விளையாட்டுத்துறை வரை இருக்கக்கூடிய எல்லா துறையை சார்ந்த நம்முடைய சகோதரிகள் தூள் கிளப்பினாங்க. அதிலே அந்த மேடையில பேசின சகோதரிகளுடைய பேச்சு அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு, உருக்கமா இருந்துச்சு. கூலி வேலைக்கு போற தந்தைக்கு பிறந்த ஒரு மாணவி இன்று விளையாட்டில் முன்னணியில் இருக்கிறதா சொன்னார். தற்கொலைக்கு முயன்ற அதற்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஒரு சகோதரி இன்று மகளிர் சுய உதவிக் குழு வச்சு பலருக்கும் வேலை கொடுக்கிற தொழில் முனைவரா இன்றைக்கு இருக்கிறார். இப்படி பலர் பேசினாங்க. இதுக்கு காரணம் நம்ம ஆட்சியில பெண்களுக்கு பொருளாதார தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கிறோம். மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, மகளிருக்கு மட்டும் கட்டணமில்லா விடியல் பயண வசதி, புதுமை பெண் திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய். இந்த 3ம் பெண்களுடைய சம பங்களிப்பு அதை அதிகமாக்கி இருக்கு. இதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காண விரும்பின காட்சி. இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய மாட்சி.